ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாகர்கோவில் ஸ்பெஷல் வழுதனங்காய் தீயல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சாதத்துக்கு கூட மட்டும் இல்லை, இட்லி கூட தோசை கூட எல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல சுள்ளாக வாய்க்கு ருசியாக ஒரு சைட் டிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வழுதனங்காய்க்கு பதிலாக கத்திரிக்காய் சேர்த்து நீங்கள் இந்த தீயல் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சுடு பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 மிளகு சேர்த்துக்கோங்க. 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, அப்புறம் கசப்பாயிரும். தேங்காய் நல்லா வறுபட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. பாத்திரத்தில் வழுதங்காய் கட் பண்ணி போடுற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தூளுப்பு சேர்த்துக்கோங்க. தூளுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வழுதனங்காயை நம்ம கட் பண்ணி போடும்போது அந்த வழுதனங்காயோட கலர் மாறாமல் இருக்கும். 1/4 கிலோ வழுதனங்காய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை 2ஆக கீறிக்கோங்க. ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம், இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வழுதனங்காய் எல்லாம் இந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கடாய் சுடு பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க, ரொம்ப வதக்கணும்னு வேண்டாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுக்கிற வழுதனங்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வழுதனங்காய் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வழுதனங்காயை வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்காது, சீக்கிரம் வெந்துடும். மசாலா நல்லா ஆறுனது அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வழுதனங்காய் நல்லா வெந்துச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காகணும். குக் ஆகட்டும். வழுதனங்காய் தீயல் நல்லா திக்காகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை தீயலில் கொட்டிடுங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரசாரமாக வாய்க்கு சுள்ள சூப்பராக வழுதனங்காய் தீயல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.